அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் முடிஞ்சு நாட்டில் ஒரு புதிய ஜனாதிபதி, அதுக்கு பிறகு இப்போ பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அதுலேயும் எங்களோட ஜனாதிபதியோட பக்ஷ நல்ல முறையில் வெற்றி, அதுக்கு பிறகு இந்த மெத்தியமத்து ஒரு அதுக்கு என்ன சொல்கிற கேபினட் மினிஸ்டர்ஸை பண்ணினதுக்கு பிறகு எங்களோட முஸ்லீம் சமூகத்துக்கு அநியாயம் நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை இப்போ மிச்சம் சீரியஸாக பேய்த்து கொண்டு இருக்குது. என்பிபிக்கு சப்போர்ட் பண்ணினன்ற அடிப்படையில் நானும் அதுக்கு ஃபீல் பண்ணேன். உண்மையாகவே ஒன்றாவது இந்த அந்த மெசேஜை பார்த்தோன்னே அப்படியே ஒரு முஸ்லீம் பேர் ஒன்று இல்லைன்ற போக்குள்ள ஒரு திக்குன்னு இருந்துச்சு. இல்லாண்டு இல்லை எந்த ஒரு முஸ்லீமுக்கும் இல்லாட்டி பொதுவாக எங்களோட நாட்டில் இந்த சந்தை கொடுத்த எல்லாத்துக்குமே ஒரு இதொன்று இருந்திருக்கும். அது பெரும்பான்மை சிறுபான்மைன்றது இல்லை, பொதுவாக எல்லாத்துக்கும் இருந்திக்கும். ஏண்டா அது ஒரு கலாச்சாரமாக அப்படித்தான் இருந்துச்சு, இவ்வளோ காலமும் அப்படித்தான் இருந்துச்சு. சந்தை ஒன்று முடிஞ்சதுக்கு பிறகு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்க போகல அதில் எங்களை ஆட் பண்ணினா அது இதுண்டு. அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் உண்டு. நானும் அதை எதிர்பார்த்துருந்தேன் தான். ஆனால் பரவாயில்ல, அதை கொடுத்துருந்தா மிச்சம் நல்லன் தான். கொடுக்கலன்னு சொல்லி நான் பெரிய அளவில் வருத்தப்படுறோம் இல்லை. ஏண்டா இப்போ பேசிக்கொண்டிருக்கிறது எல்லாம் அந்த சந்தேகம் இல்லையா, மனசில் ஒரு சந்தேகம்ன்றது தானே. சந்தேகம் எங்களுக்கு என்னமாலும் நடக்குமான்ற ஒரு சந்தேகத்தை கற்பனையாக வச்சு நாங்கள் நிறைய வார்த்தையில் பேசிக்கொண்டு இருக்கிறோம். நான் முஸ்லீம்ன்ற ஒரு வகையில் நான் நினைக்கிறேன், இது அல்லாட இப்போ மிச்சம் பேர் செல்கிறாங்க வெத்தினத்துக்கு பிறகு சில நேரத்துக்கு மன கஷ்டத்துக்கு செல்கிறாங்களோ தெரியா. ஆட்சி அமைக்கிறதும் ஆட்சியை கலைக்கிறதும் அல்லாட கையில் தான் இருக்கின்னு சொல்கிற எல்லாம். அந்த கடைசி சென்டென்ஸாக முடிக்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக அதை சொல்லி தண்டை மனசை தானே ஒரு அமைதிப்படுத்தி கொள்றதுக்கு செல்கிற ஆட்களும் நீக்கிறாங்க. அப்போ இங்கனுக்கு என்னாண்டா, இந்த தண்டை மார்க்கத்தை அந்த நேரத்துக்கு மட்டும் அதை ஒரு சரி அப்படியாவது நினைக்கிதும் என்று இருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னுக்கு எப்படி இருந்துச்சுன்னா தண்டை மூலையால் தான் எல்லாம் செய்கிற மாதிரி தான் யோசிக்கிறார். ஆனால் 7 ஆண்டு பெய்தோன்னே தவக்கல் து அலல்லா அழகான வார்த்தையில் சொல்லி முடிக்கிறார். ஆனால் அதை ஒரு ஈமானோடு சொல்ல வேணும். இப்போ நான் சொல்கிறேன் என்னாண்டா, இப்போ மக்கா வெற்றி வந்துச்சு எப்படி, உதய்பியான்னு சொல்லி ஒரு ஒரு கண்ட்ராக்ட் கொண்டு வந்த மூலியமாக தான் மக்களோட வெற்றியே கிடச்சிச்சு. அப்போ நான் நினைக்கிறேன் எங்களுக்கு இப்படியான ஒரு சிச்சுவேஷன் வந்தது, இதில் ஒரு ஹை ஒன்று இருக்கு, அதில் எந்த மாற்றுக்கு அர்த்தம் இல்லை. கட்டாயம் நீங்கள் சொல்கிற மாதிரி. அப்போ அதில் அந்த கண்ட்ராக்ட், அந்த உதய்பியான்னு சொல்கிற அந்த கண்ட்ராக்டில் 100க்கு 100 முஸ்லீம்களுக்கு சார்பில்லாத ஒரு கண்ட்ராக்ட் கொண்டு தான். அப்படித்தானே, அப்படி இருந்துச்சு. ஆனால் அதை ரசூலுல்லாஹ் அவங்க ஒன பண்ணினாங்க. அதை ஒன பண்ணி அவங்க அதை மேக்ஸிமம் அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்க. கஷ்டமோ நஷ்டமோ அது மூலியமாக தான் வெற்றி கிடச்சிச்சு. ஆனால் இப்போ அது வெற்றி கிடச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே. ஆனால் அந்த நேரம் அந்த ரசூலுல்லாஹ் அந்த கண்ட்ராக்டுக்கு ஓகே பண்ணினதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அவங்களோட அந்த வைஃப்ட டென்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, பாருங்கள் இவங்களோட ஒருத்தரும் சொல்கிறத கேட்குறலன்ற மாதிரி தான் இருக்குதுன்ற மாதிரி. உங்களுக்கு தெரியுமாய்க்கும் அந்த ஸ்டோரி, என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியுமாய்க்கும். நான் பொதுவாக எனக்கு இன்றைக்கி ஒரு ஹைலைட் பண்ண வேண்டிய ஹைலைட்டை ஒன்றுக்கு மட்டும் நான் இந்த சொல்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் செய்யுங்க அவங்க எல்லாம் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க ரசூலோட மனைவி இல்லையா. அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க முடியை கழிச்சு அவங்க குர்பானை கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு மற்றவங்களும் அதை செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு முந்தி என்ன சொன்னாங்க, நீங்கள் அல்லாட்ட ரசூல் இல்லையா, நீங்கள் இப்படின்ற மாதிரி ஒரு இடத்தொண்டுக்கு வந்தாங்க மனுஷர். அந்த அளவுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் உண்டு. இப்போ நான் நினைக்கிறேன் இந்த மாடர்ன் ஏஜில் எங்களுக்கு ஒரு நாங்கள் நம்பி சந்தை போட்டு வார்த்தைக்கு வார்த்தை நாங்கள் சிறுபான்மைக்கு அநியாயம் செய்ய மாட்டோம்னு சொல்லி இனவாதம்னு சொல்கிறத நாங்கள் சம்பூர்ணமாக ஒழிக்க வேணும்னு சொல்லி இருந்துட்டு அடே எங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்கலே கொஞ்சம். ஏண்டா இப்போ எங்களோட ஹிஸ்ட்ரியிலே இப்போ நிறைய பேர் பிறக்கும்பா ரஜ்ருவோட காலத்துலேயும் 2 முஸ்லீம்கள் இதில் இருந்தெல்லாம் சொன்னாங்க. இல்லைன்னு சொல்லலை, அது உண்மை தான், சரி அப்படி இருந்துச்சு. உண்மையாகவே நான் சொல்கிறேன், எங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஷாக் கொண்டு தான், இல்லாண்டு இல்லை. ஏன்னா நாங்கள் சாதாரண மனுஷர் தான் இல்லையா. நாங்கள் எவ்வளோ தான் ஹதீஸுல எல்லாம் பேசினாலும் எண்ட் ஆஃப் த டே நாங்கள் ஒரு
வீக்கான ஒரு மனுஷர் தான். எங்களோட ஈமானும் சரியான வீக் இல்லையா? இன்றைக்கி ஒத்தட்ட பேச்சை கேட்கக்கோல எங்களுக்கு மனசு நினைக்கும் சரி அவங்க உண்மை தான் சரியாயிக்கும்ண்டு. இன்னொத்தட்ட பேச்சை கேட்கக்கோல எங்களுக்கு மறக்கா மனசு என்ன செய்யும், ஒரு ஊசலாட்டம் உண்டு எங்களுக்குள்ளே தோண்டும். அப்போ அது மூலியமாக நாங்கள் நிறைய யோசிக்க தூங்குவோம், நிறைய பேசுவோம். அது மூலியமாக எங்களோட சமூகத்துலேயும் நிறைய பிளவுகளும் வருது. ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போவேணும்ட்டு தான் நான் சொல்கிறேன். நானும் ஒரு சப்போர்ட்டை தான். நாங்கள் பார்ப்போம், நாங்கள் கொஞ்சம் காலத்துக்கு பாரத்தை கொடுப்போம், பாரம் கொடுத்து நாங்கள் மெதுவாக போம். எங்களுக்கு என்ன திளக்கிறதுக்கு எங்களோட ஈமானு இந்த காலத்தில் கத்தியை வச்சு இல்லை நீ வேறு என்னமான ஸ்லோகன்ஸ் எல்லாம் போகிறாங்களா இல்லை. அப்போ இதில் எல்லாத்துலேயும் என்னமான ஹை ரவுண்ட்ரிக்கு நாங்கள் சந்தை போட போகல. எங்களோட இன்டென்ஷன் என்ன இருந்துச்சு, ஒரு நேர்மையான ஆட்சி வர வேண்டும். நேர்மையான ஒரு மனுஷன்றது எங்களுக்கு விளங்குது தானே. உண்மையாகவே அவர் நேர்மையான முறையில் பேத்து கொண்டிருக்கிறார். சப்போஸ் அவரோட மனசில் ஒரு துவேஷம் ஒன்று கலந்து இருந்தான்னு சொன்னால் அதை அல்லா அறிஞ்சவன். அதுக்கு நாங்கள் துவேஷத்தால் வந்த ஆட்களுக்கு பாடம் படிச்சிக்கிறாங்க. இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தில் எல்லாம் ஹிட்லர்லேருந்து பாடம் படித்தான். இந்த இப்போ பலஸ்தீனில் மறக்கா இஸ்ரேல்கள் போட்டு அலட்டி கொண்டு இருக்கிறாங்க. வெளிப்பார்வைக்கு எங்களுக்கு தோல்வி ஒன்றா தான் இக்கி, ஆனால் தோல்வி ஒன்று இல்லை. அது நடக்கும்னு சொல்லிக்கிற விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்குது. அதை சுற்றி இப்போ எங்களோட முஸ்லீம்கள் பேத்தி கொண்டிருக்கிறது வந்து இந்த ஒரு புகை மண்டலத்துக்காலம் எங்களோட நாட்டில் இருக்கிற மக்கள் பேத்து கொண்டிருக்கிறோம். உலக மக்களும் அப்படியே தான். என்ன சொன்னால் எங்களுக்குன்னு சரி ஒரு தலைமத்துவம் இல்லை, எங்களை சரியாக வழிகாட்டுறதுக்கு சரியான ஒரு பாடி ஒன்று இல்லை. இருந்தாலும் அதை மதிக்கிறோம் இல்லை நாங்கள் இல்லையா? ஏன்னு சொன்னால் அந்த நான் இன்னும் சொன்ன மாதிரி தான், இந்த ஆட்சி அமைக்கிறதும் அல்ல ஆட்சி எடுக்கிறதும் அல்லான்னு சொல்லி நாங்கள் மனசை திருப்திப்படுத்தி கொண்டதுக்கு தான் செல்கிறோமே தவிர, ஒரு வார்த்தைகளால் தான் செல்கிறோமே தவிர, நாங்கள் மனசால் சொல்லியிருந்தால் எங்களுக்கு இந்த அளவு டென்ஷன் ஆக மாட்டோம் நாங்கள் யாரும். அதை சுற்றி நான் சொல்கிறேன், இன்ஷால்லா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாயிப்போம். நாங்கள்லாம் பொறுமையாயிப்போம். எங்களால் முடிஞ்சாலும் இந்த நாட்டுக்கு நல்லது செய்கிறத நாங்கள் நினைப்போம். ஏன்ற நாங்கள் எப்பயுமே அநியாயம் செய்ய நினச்ச மனுஷர் இல்லை. இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் தான். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு தலையில் போட்டு ஒருத்தர் 2 பேர் மூலியமாக அநியாயத்தை செய்ய வச்சு அதை எங்களோட தலையில் முழு சமூகத்துக்கும் தலையில் லேபல் ஒட்டுற வேலையை தான் செய்கிறாங்க. அப்போ இந்த ஒரு சிச்சுவேஷனில் கூட ஒரு சில ஆட்கள் இந்த சிச்சுவேஷனை கேபிட்டலைஸ் பண்ணி அவங்க அதை மாதிரி ஒரு இடத்துக்கு தள்ள பார்ப்பாங்க எங்களை. அப்போ நாங்கள் எங்களோட நிதான சிந்தனையை வச்சுக்கிற வேணும். தவக்கல் அலல்லான்றதுல நல்ல உறுதியாக நிற்க வேணும். எங்களோட மனசில் எப்பயுமே இந்த நாடு பங்க்லோத்தாக வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் எங்களை பாவிச்சு எங்களுக்கு அநியாயம் செஞ்சு பெரும்பாலான மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு கொடுத்து மனசில் கடைசிக்கு என்ன செஞ்சாங்க, முழு நாட்டையும் ஒரு பேங்க்குக்கு தாள வாத்து கொடுத்துருக்குது. இப்போ பேங்க் சொல்கிறத தான் கேட்க வேணும். இப்போ இந்த ஆட்சி வந்தாலும் IMFோட உட்காந்து பேச வேணும், வேர்ல்ட் பேங்கோட உட்காந்து பேச வேணும். நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க எங்களுக்கு சல்லியை தரப்போல எங்களோட பேச்சை கேட்டுட்டா இந்த அவங்க சல்லியை தருவாங்கண்டு அவங்களோட பேச்சை நாங்கள் கேட்குற இடத்துக்கு கொண்டாந்து தள்ளி வச்சிக்கி. அது சுற்றி இனவாதிகள் செல்கிற ஆட்கள் பேசி எங்கள்ட நாட்டை உண்மையாகவே சின்னக்கிற பேங்க்குக்கு எழுதி கொடுத்துருக்குது. அது போதாதுக்கு நாட்டில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் மற்ற நாடுகளுக்கு கொடுத்துருக்கு. கடனுக்கு தலைக்கு மேலே கடன் எடுத்து அதில் கமிஷன் அடித்து நாடு இந்த பக்கத்துக்கு தள்ளுறதுக்கு அந்த ஃபர்தை பாவிச்சது வந்து எங்கட முஸ்லீம்களுக்கு செஞ்ச அநியாயத்தை. இப்போ இந்த கவர்மெண்ட் கூட இந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லாக முன்னுக்கு வாரத்துக்கு காரணம் வந்து இந்த முஸ்லீம்களுக்கு நடந்த அநியாயங்களை வச்சு பேசுகிறதால தான் அவங்களுக்கு நிறைய ஒரு இடம் கிடச்சிச்சு. ஏன் அவங்களுக்கு தெரியும் இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக பேசினதுக்கு பின்னுக்கு இவங்க இந்த செஞ்சு கொண்டிருந்த வேலையில் மறைக்கிறதுக்கு தான் இதை மாதிரி கொண்டு ஏவி விட்டுருந்தாங்க. மற்ற அதே நேரத்தில் இன்டர்நேஷ்னலி எப்படியும் எங்களோட நாட்டை முடக்கிறதுக்கு எங்களோட நாடு நாங்கள் நீங்கள் நினச்ச மாதிரிக்கு இல்லை. எங்களோட நாடு ஒரு முக்கியமான ஒரு கேந்திர ஸ்தானத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த நாட்டோட ரிசோர்ஸஸை அந்த லொக்கேஷனை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னலி போட்டியல் இருக்குது. அப்போ அதுக்குண்டான ஏஜெண்ட்டாக வேலை செஞ்சால்கள் தான் இந்த இனவாதிகள். கடைசிக்கு விளங்குது தானே, இன்றைக்கு பேங்க் கொண்டு தானே எங்களுக்கு ஆளுது எங்களோட நாட்டை. நாங்கள் எல்லாம் வந்து இந்த பேங்க்குக்கு தானே கடன் ஆவிக்கிறோம். நீங்கள் விருப்பம் இல்லாட்டி நீங்கள் கடன் ஆவி தானே இருக்கிறீங்க வேர்ல்ட் பேங்க்குக்கு. ஐ சுட்டி இது ஒரு பெரிய பிக்சரில் தான் நினச்சி பார்க்க வேணுமே தவிர ஒரு சாதாரணமாக ஒரு மினிஸ்டர் போஸ்ட் ஒன்று கிடைச்சான்னு சொல்லி எங்களுக்கு
இந்த ஒன்றும் மாறப்போகிறது இல்லை. நாங்கள் யோசிக்கணும், நாடு இப்போ விழுந்திக்கிற இடம் எங்களுக்கு இருக்குது, இதிலேருந்து நாங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுறன்றதை தான் நாங்கள் யோசிக்க வேணும். அவங்கள் வந்து சின்ன புள்ளத்தனமாக யோசிச்சுட்டு போட்டும், ஆனால் நாங்கள் அப்படியான ஆட்கள் இல்லைன்றதை நாங்கள் காட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் உண்டு இது. இன்ஷா அல்லாஹ் நான் பேசினத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ரி ஆகுறீங்களோ இல்லையோன்றது எப்படி போனாலும் நீங்கள் இந்த ஒரு அடிப்படையிலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ். ஆல் தி பெஸ்ட்.